வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் அந்த ரிசல்ட்டும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீக்கப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 730. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் வந்து 485. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு 3 நாளாக நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் வந்து கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கு. ஸோ கரெக்டாக வந்து நம்ம கொடுக்குற நம்பர்லேருந்து தான் வந்து வின்னிங் நம்பரும் வந்துட்டுருக்கு. அதாவது நம்ம வந்து புதன்கிழமை வீடியோ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வீடியோவில் வந்து நம்ம புதன்கிழமை கொடுத்த கெஸ்ஸிங் வந்து 390. அதுக்கு நம்ம அன்னைக்கு அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 830 அப்படின்றது தான் வந்து அன்னைக்கான ரிசல்ட். ஓகேங்களா? 830. அந்த 830ல் வந்து நம்ம கொடுத்த வந்து ஏசியில் வந்து அவன் ஏபி அதை பிசியில் வந்து 30 அப்படின்னு சொல்லி அவன் அன்னைக்கான கேமை வந்து முடிச்சிட்டான். அடுத்தது வியாழக்கிழமைக்கான ரிசல்ட். வியாழக்கிழமை நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் வந்து 306 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த 306லேருந்து அன்னைக்கு வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 807. ஓகேங்களா? ஸோ இந்த 306ல் வந்து நம்ம கொடுத்த ஏசியில் அடுத்தது பார்த்தீங்கன்னா 80 அப்படின்ற நம்பர் வந்து 30க்கு 80 அப்படின்ற நம்பர் வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ 807 தான் வந்து நம்ம கொடுத்த வந்து 360ல் 306 தான் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கு. 306. ஸோ ஏபியில் வந்து 30 அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ அதை வந்து அவன் வந்து ஏபியில் வந்து கரெக்டாக வந்து 80 அப்படின்னு சொல்லி அன்னைக்கான கேமை வந்து அவன் முடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து நம்ம வெள்ளிக்கிழமைக்கான கெஸ்ஸிங் வந்து நம்ம கரெக்டான ஒரு ரூட்டில் வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த 485 வந்து அவன் எப்படி அடிப்பான்? ஏன்னா வந்து கரெக்டாக வந்து அந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த பேட்டர்ன் வந்து கரெக்டாக வந்து இந்த 330, 307, 985 அப்படின்னு வந்ததுனால இந்த பிசியில் 30, அடுத்தது 07. ஸோ இந்த 85 அவன் வந்து கரெக்டாக 85 அப்படின்னு அடிப்பான்னு சொன்னான். ஆனால் வந்து அந்த ஆனால் இன்னொரு ரூட்டு நான் சொல்லியிருந்தேன். அந்த 85க்கு நீங்கள் பவர் நம்பர் 30 அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணனாலும் ஓகே, இல்லை 85 டேரெக்டாக ட்ரை பண்ணாலும் ஓகே அப்படின்னு சொல்லி நான் 2 க்ளூவுமே உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஏன்னா வந்து சப்போஸ் அவன் டேரெக்டாகவும் ஒரு சில டைம் அடிச்சிருவான், இல்லை பவர் நம்பரையும் அடிப்பான் அப்படின்னு சொல்லி தான் நான் 2 டைப்புமே எப்பயுமே வந்து நான் உங்களுக்கு சொல்வேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் வந்து அவன் 730 அப்படின்னு சொல்லி இன்னைக்கான ரிசல்ட் வந்து அவன் கரெக்டாக நம்ம 85 கொடுத்துருந்தோம். அதுக்கு அவன் வந்து திருப்பி 80 அப்படின்னு சொல்லி அதோட பவர் நம்பரை 730 அப்படின்னு சொல்லி இன்னைக்கான கேமை வந்து அவன் சூப்பராக முடிச்சிருக்கான். ஓகேங்களா? ஸோ நம்ம 3 நாளுமே நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் வந்து மோரோவர் மேட்ச் ஆகி கரெக்டாக வந்து அதை நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்லேருந்து கரெக்டாக நம்ம 2 நம்பர்னு அவன் ஏபிலையோ பிசிலையோ அவன் கரெக்டாக விளையாடிட்டு வரான். ஸோ அதனால் வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம கொடுக்குற ஒரு கெஸ்ஸிங்கும் வந்து அவன் வின்னிங்க்கு வந்து அவன் கொடுத்துட்டே இருக்கான். அதனால தான் வந்து நான் அதுவும் 3 நாளாக தொடர்ந்து நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் வந்து வின்னிங்கில் வந்துட்டே இருக்கிறதுனால நான் வந்து இந்த நம்பர்லாம் வந்து வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சில நம்பர் வந்து நான் ஃபாலோ அப்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து அந்த நம்பரை நீங்கள் ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாலோ அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமில் வின்னிங் ரிசல்ட் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஈஸி மெத்தடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து நம்ம அதாவது நாளைக்கு சனிக்கிழமைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பர் வந்து ஒரு பேட்டர்னில் வந்து வரப்போகுது. அது என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு 830, அதாவது இன்னைக்கு 807, அதுக்கு முந்தின நாள் வந்து 807, இன்னைக்கான ரிசல்ட் வந்து 730. இந்த 730 அந்த 708, அதாவது 807 அப்படின்னு இருக்குங்களா? ஸோ இங்கே வந்து ஏப்ரல் 3ஆம் தேதி வந்து 805. இந்த 805, 807, அதாவது போன மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 808. ஸோ இந்த பேட்டர்னுக்கெல்லாம் வந்து அவன் ஒரு நாள் விட்டு என்ன நம்பர் அடிச்சிருக்கான்னு பாருங்க. இங்கே வந்து 618, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு 518, அதாவது ஏப்ரல் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 518 அப்படின்னு அடிச்சிருக்கான். அதுக்கு அடுத்து ஸோ அதே மாதிரி இங்கே வந்து 807 ஒரு நாள் விட்டு கரெக்டாக வந்து நாளைக்கு ஒரு ரிசல்ட் வந்து அந்த பேட்டர்னில் வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ கரெக்டான பேட்டர்னில் அவன் இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் கொண்டு வரானா கரெக்டாக அவன் கேமில் வந்து அடிச்சிருவான். அப்படி தான் வந்து நான் உங்களுக்கு நேற்று பிப்ரவரி மாதத்துலேருந்து ஒரு பேட்டர்ன் வந்து எடுத்து கொடுத்தேன். அதே மாதிரி அவன் இன்னைக்கு கேமில் 85க்கு ஒரு 30 வந்து அடித்தான். ஸோ அதே மாதிரி இங்கே அந்த பேட்டர்னுக்கு அவன் ஃபஸ்ட்டு அந்த பேட்டர்ன் வந்து 808. இந்த 808க்கு கீழே அவன் ஒரு நாள் விட்டு 618 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் அவன் வந்து 808 அடிச்சிருக்கான், அதுக்கு வந்து 618 அடிச்சிருக்கான். அது இந்த மாதம் வந்து 805 அப்படின்னு அடிச்சிருக்கான், அதுக்கு வந்து 518 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். ஸோ இந்த மாதம் அதாவது 16ஆம் தேதி, ஏப்ரல் 16ஆம் தேதி வந்து 807 அப்படின்னு அடிச்சிருக்கான். ஸோ ஒரு நாள் விட்டு அவன் இந்த கேப் நம்பரை, அதாவது 61 வந்துருச்சு, 51 வந்துருச்சு. ஸோ 61, 51. ஸோ நடுவில் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 41. ஓகேங்களா? ஸோ ஏபியில் 41
அப்படின்ற நம்பர் வந்து நீங்கள் ஏபியில் வந்து ட்ரை பண்ணோன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கரெக்டாக வந்து அந்த பேட்டர்ன் வந்து உட்கார்றதுனால 41 அப்படின்ற நம்பர் வந்து ஏபியில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த பேட்டர்ன் கரெக்டாக உட்காருது. ஸோ இதை வந்து இது ஏன்னா வந்து அவன் 3 வாட்டி இந்த பேட்டர்ன் வந்து அவன் ஃபாலோ பண்ணியிருக்கான். ஏன்னா இங்கே வேறு எங்கேயுமே வந்து இந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ அப் ஆகலை. ஆனால் ஃபாலோ அப் ஆகிற இடத்தெல்லாம் கரெக்டாக அவன் ஒரு நாள் விட்டு கரெக்டாக இந்த 618 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 518 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். ஸோ ஒருவேளை நாளைக்கு சி போர்டில் ஏன்னா இந்த 41 இன்னொரு நம்பர் வச்சும் வந்து அவன் ஜஸ்டிஃபை பண்ணலாம். அதாவது போன மாதம் பார்த்தீங்கன்னா அதே சேம் டேட்டில் இங்கே பாருங்கள் ஏபியில் வந்து 31 21 அதோட இங்கே பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து 41 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். அதாவது இந்த 421 வந்து அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து 21 அடிச்சிருக்கான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபியில் 31 அடிச்சிருக்கான். ஸோ ஒருவேளை வந்து அவன் ஜனவரி மாதத்தில் இருக்கிறத எடுத்து அவன் மறுபடியும் அவன் வந்து கேப் நம்பராக வந்து அவன் அடிக்கிறான் அப்படின்னா ஏபியில் 49 அப்படின்ற நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ மந்த்லி வைஸும் இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால தான் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ ஏபியில் வந்து 41 அப்படின்ற நம்பர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இங்கே 618 அவன் டேரெக்டாக கொடுத்துட்டான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 518 டேரெக்டாக கொடுத்துட்டான். ஸோ நம்ம கெஸ்ஸிங்கில் நாளைக்கு 418 அப்படின்ற நம்பர் டேரெக்டாக வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒருவேளை அவன் ஏன்னா வந்து இன்னொரு பேட்டர்னும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இந்த 418 வந்து நான் கெஸ்ஸிங்கில் கொடுக்காம இன்னொரு சின்ன பேட்டர்ன் வந்து நான் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி ஏன்னா நீங்கள் 408 டேரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து இதுவும் வந்து ஈஸியான கெஸ்ஸிங். ஸோ 418 ஈஸி கெஸ்ஸபிளாக இருக்கிறதுனால நாளைக்கு 418 உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இதில் அவன் ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஏன்னா ஒரு சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த சான்ஸையும் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஏன்னா வந்து இங்கே பாருங்கள் நம்ம இந்த வீக்லி இருந்த ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நம்பர் வந்து அதுக்கு அடுத்தடுத்த நாள் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஒன்று பவர் நம்பராக வருது, இல்லைன்னா அதோட ஒன்று பிசியில் இருக்கிறத அவன் பவர் நம்பராக மாற்றி கொடுக்குறான். அப்படி இல்லைனா டேரெக்டாகவே அந்த நம்பரை வந்து அவன் சி போர்ட்லேயோ பி போர்ட்லேயோ வந்து கரெக்டாக வந்து கொடுத்துட்றான். அதாவது இந்த 1 வீக் வந்து பாருங்கள், இந்த 1 வீக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து புரியும். ஏன்னா வந்து ஒரு நம்பரை அவன் கண்டிப்பாக வந்து ரிசல்ட்லேருந்து அதுக்கு அடுத்த நாளில் வந்து கொடுத்துட்றான். இந்த 9க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 4 8 அப்படியே அடிச்சிட்டான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏசியில் இருக்க 80 திருப்பி வந்து அவன் திருப்பி ஏபியில் வந்து 80 அப்படின்னு கொடுத்துட்டான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏபியில் இருக்க 80 இன்னைக்கு வந்து பிசியில் வந்து ஒரு நம்பரை திருப்பி 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். ஸோ என்னோட கெஸ்ஸிங் வந்து நாளைக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த 418க்கு அவன் டேரெக்டாக அந்த 418 கொடுக்காம ஒருவேளை இந்த 8க்கு அவன் வந்து 3 அப்படின்னு சொல்லி திருப்பி பவர் நம்பரை கொடுத்து 418 அப்படின்னு சொல்லி 413 அப்படின்னு சொல்லி அவன் ட்விஸ்ட் நம்பராக வந்து ஒரு நம்பரை மட்டும் திருப்பி அவன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து ரிசல்ட் வந்து 730. அந்த 730லேருந்து அவன் ஒரு நம்பரை எடுக்கிறான் அப்படின்னா நம்ம கொடுக்கறதுல வந்து 413 அதாவது இந்த 8க்கு வந்து பவர் நம்பர் வந்து 3 இல்லைங்களா? ஸோ அதனால் இந்த நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால தான் வந்து 413 அப்படின்ற நம்பர் வந்து உங்களுக்கு நாளைக்கு கெஸ்ஸிங் நம்பரில் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் 418 ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை 413 ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து இந்த 41 ஏன்னா 41க்கு வந்து நான் ஜஸ்டிஃபிகேஷன் வந்து எல்லா இதுலேயுமே வந்து நான் உங்களுக்கு எல்லா மெத்தட்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒருவேளை என்னை விட பெட்டராக கெஸ்ஸிங் உங்களுக்கு வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பரும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இது முழுக்க என்னோட கெஸ்ஸிங் மட்டும்தான். நான் உங்களுக்கு பேட்டர்னை சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு அந்த பேட்டர்னை வச்சு என்னை விட பெட்டரான ஒரு கெஸ்ஸிங் நம்பர் வருது அப்படின்னா ரொம்ப நல்லது. நீங்கள் ட்ரை பண்ணணும்னு வச்சுன்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பரை கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் மெத்தடு இந்த நம்பரை ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து. ஏன்னா வந்து நான் ஒரு 3 நாளாக கொடுத்த கெஸ்ஸிங்கில் கண்டிப்பாக வந்து அந்த நம்பர் வந்து அவள் அடிச்சிட்டான். ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் இந்த பேட்டர்னில் வந்து இந்த நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ 418 413 அப்படின்ற நம்பரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள், கவனமாக இந்த கேமை வந்து விளையாடுங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.